இஸ்லாத்தின் முதன்மையான ஒரு எதிரியின் மகன். இஸ்லாத்தை முதலாக ஏற்றுக்கொண்ட ஒரு அஸ்ஸாபிகூன் அல் அவ்வலூன் சஹாபி, 2 ஹிஜ்ரத்துக்கள் செய்த ஒரு முஹாஜிர், பல போர்களில் கலந்து கொண்ட ஒரு முஜாஹித். அந்த சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் அபு ஹுதைஃபா இப்னு உத்பா ரலியல்லாஹு அன்ஹு. மக்காவின் அதிகாரமிக்க குலங்களில் ஒன்றான பனு அப்துஷம்ஸ் கிளையில் பிறந்த இவர்கள் பிறப்பால் மிகுந்த செல்வாக்கையும் அதிகாரங்களையும் சலுகைகளையும் பெற்றிருந்தார்கள். இவரது தந்தை உத்துபா குறைஷிகளின் முக்கிய தலைவராகவும் இஸ்லாத்தின் தீவிரமான எதிரியாகவும் இருந்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதிகாரம், சமூக அங்கீகாரம், சலுகைகள், உயர்குடி பதவி என எல்லாம் நொடி பொழுதில் பறந்துவிடும் என்று தெரிந்தும் தானாக முன்வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆம், நபியவர்கள் தாருல் அர்கமில் இஸ்லாத்தை எத்தி வைக்கும் முன்பே இவர்கள் இஸ்லாத்தை தனது மனைவி சஹ்லா பின்த் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் சேர்ந்து ஏற்றுக்கொண்டார்கள். தனது அடிமை சலீம் மௌலா அவர்களை விடுதலை செய்து தத்தெடுத்தார்கள். அவர்கள் தங்களது குடும்பம் மற்றும் மற்ற முஸ்லிம்களுடன் அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். அபிசீனியாவை அடைந்ததும் இவர்களுக்கு முஹம்மது என்ற ஒரு மகன் பிறந்தது. பின் பல வருடங்களுக்கு பிறகு நபியவர்களின் கட்டளைக்கிணங்க மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். இதனால் 2 ஹிஜ்ரத்துக்கள் செய்தவர்களின் பட்டியலில் இந்த குடும்பம் இணைந்து கொண்டது. ஹிஜ்ரி 2இல் பத்ர் போருக்கான தருணம் வந்தது. அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் களத்தில் நின்றிருந்தார். எதிரி படையில் இவர்களது தந்தை உத்துபா இப்னு ரபியா நின்றிருந்தார். தந்தை எதிரி படையில் நிற்க மகன் விசுவாசத்தின் படையில் நின்றார். தந்தை உத்துபா முஸ்லிம்களால் வீழ்த்தப்பட்டார். மகன் வெற்றியை அடைந்தார். அதன் பின் வந்த உஹத், ஹந்தக் என அனைத்து போர்களிலும் இவர்கள் உறுதியுடன் நின்று போராடினார்கள். நபியவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்ததும் இஸ்லாத்தின் ஒற்றுமையை நிலைநாட்டும் ரிதா போர்கள் நடந்தன. அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் யமாமா போரில் ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு வீரமாக போரிட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதே போரில் தனது வளர்ப்பு மகன் சலீம் மௌலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷஹீதானார்கள். இதுதான் குலப்பெருமையை நிராகரித்த, சமத்துவத்தை நிலைநாட்டிய முஹாஜிர், முஜாஹித் அபு ஹுதைஃபா இப்னு உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.